அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க நெருக்கமா தொழுகிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இப்படி நெருக்கமா அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. اللهم صل கண்ணியமான அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய 7வது நாள் நோன்ப நோற்றவர்களாக நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்வார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா. யா அல்லாஹ், உலக வாழ்க்கையிலும் எல்லா விதமான நலவுகளையும் தந்தருள்வாயாக, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் எல்லா விதமான நலவுகளையும் தந்தருள்வாயாக. உலகத்தில் நல்லது, தேவையானது, எங்களுக்கு சிறந்ததை நிச்சயமாக எல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே நாங்கள் இருக்கோம். அதனால் எங்களோட வாழ்க்கை சிறந்ததாக மாறும், எங்களோட சுற்றி இருக்கக்கூடிய எங்களோட வாழ்க்கையும் சிறந்ததாக மாறும். கேட்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு முக்கியமான ஒன்று தான் உலகத்துடைய வாழ்க்கையும். இங்கே நாங்கள் வந்தோம், பிறந்தோம், ஏனோ வாழ்ந்தோம், மௌத்தா போனோம் அப்படின்னு இல்லாமல் உலக வாழ்க்கையையும் நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில், சந்தோஷமான முறையில் வாழ்றதுக்குரிய நிலைமையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறார். முழு சஹாபாக்கள்டையும் நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்க, படிக்கத்திலே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் அந்த நேரத்தில் இருக்கல. நான் சில விஷயங்களை சொல்லத்துல யாரும் தவறாக நினைக்கவானா, நான் கமனாத்தான் நான் பேசுகிறேன். எப்படின்டா முகங்களை பார்க்கத்திலே வாடி போயிட்டு ஏண்டா வாழ்கிறோம், மொத்தா போனால் நல்லமே, முகம் விடிஞ்சு இல்லை, முகமெல்லாம் ஏன் இப்படி இருக்குது, அப்படி அது ஒரு மாதிரி வாலிபர்களோட முகங்களை பாருங்க. அதிகமான வாலிபர்களுக்கு முகங்களை பார்த்தா ஒரு ஜாதி கவலையோட, நிம்மதி இல்லாத நிலைமையில, கண்ணில் கருப்பு விழுந்து, ரவனுக்கும் கருப்பு விழுந்து, உள்ளங்கள் அமைதியான நிலைமையில் இல்லை, தடமாற்றம், பயம். சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, நல்ல திடகாத்திரமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கஷ்டமாக விளங்கல. பயங்கரமான நிலைமைகள்ல சஹாபாக்கள் யாருமே இருக்கல. பயங்கரமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கல. ஏன்னா உலகத்துடைய வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அப்ப எங்களுக்கும் அல்லாஹ்தால அதை வச்சிக்கிறான். நாங்க யாருமே கஷ்டப்பட தேவையில்லை, சிரமப்பட தேவையில்லை, யாரும் முகத்தை தூக்கி கொண்டு இருக்க தேவையில்லை, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் வச்சிக்கிறான். அடிப்படையில எதுல தெரியுமா அல்லாஹ் வச்சிக்கிறான்? இது எல்லாத்தையும் வச்சிக்கிறது எங்கட அமலோட தான். அமலோட விசேஷமாக ரமலான்ல நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, நோன்பு பிடிக்கிறது, இரவேல தொழுகிறது, குர்ஆன் திலாவத், பாவ மன்னிப்பு தேடுறது, சதகா தான தர்மங்களை செய்யறது, துஆ செய்யறது, இந்த 6 அமலும் தான் நீக்குது ரமலான்ல. இந்த 6 அமலும் தான். இதுல ஒன்று பரலு, மற்றதெல்லாம் சுன்னத்து. இது ஏனைய நாட்களே வச்சுக்கிறான் அல்லாஹ். ஆனா இந்த மாசத்துல போர்ஸ் பண்ணி இதை அல்லாஹ் தஆலா செய்ய வச்சுக்கிறான். ஏன்? காரணம் என்ன? முக்கியம் என்ன? இது சும்மா நோன்பு பிடிக்கிறது தானே, தொழுகிறது தானே, சதகா கொடுக்கிறது தானே, குர்ஆன் திலாவத் தானே,
துவா செய்யறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, இது சும்மா செஞ்சுட்டு போறது தானே, ஒவ்வொரு வருஷமும் செய்யறது தானே. இதுக்காக வேண்டிய சஹாபாக்கள் 6 மாசமா துவா செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 1 மாதம் 2 மாசத்துக்கு முன்னால் இருந்து துவா செய்யணும்? இமாம்கள் ஹதீஸ் பாடம் நடத்துறத விட்டுட்டு அப்படியே இபாதத்துக்கு வந்துடுவாங்க. எல்லா பாடங்களையும் விட்டு இபாதத்துக்கு வந்துடுவாங்க. என்ன காரணம்? சீக்ரெட் என்ன? சயின்ஸ் ஆஃப் த ரமலான் அண்ட் சீக்ரெட் ஆஃப் த ரமலான் என்ன? இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொன்னேன், துனியாலையும் ஆகிரத்திலையும் அல்லாஹ் வச்சிருக்கிற இபாதத்திலையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்துல நிம்மதியான வாழ்க்கை விசேஷமாக அல்லாஹ் ஆரோக்கியத்துல வச்சிருக்கிறான். எங்களை எல்லாருக்கும் இன்றைக்கு பிரச்சனை. என்ற ரிசர்ச் ஒன்று 2016 நான் செஞ்ச ரிசர்ச்ல முடிவுல நான் சொன்னேன், அந்த நேரத்துல முழு எங்களோட நாட்டுல 41% 41% நோயாளிகள் 41%. அந்த நேரத்தில் உள்ள சிச்சுவேஷன்கள் எங்களோட நிலைமைகளை சும்மா நான் பண்ணின ரிசர்ச்ல 2020 பாஸ் ஆகத்திலே 51 தாண்டும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று நான் சொன்னேன். 51% தாண்டும். இப்ப அதை விடவும் தாண்டி அப்படி முன்னுக்குவோம், கொஞ்சம் முன்னுக்குவோம். 51% தாண்டி இன்றைக்கு நோயாளிகளுடைய அந்த எண்ணிக்கை கூடி இருக்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு நிலைமையை நாங்க பார்க்கிறோம். யாரும் அந்த கவலையோடு இருக்கிறாங்க, சொல்றதுக்கு இயலாத நோய்களால தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப விசேஷமா வாலிபர்கள் அதிகமாக விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த டிசீசஸ், விதவிதமான நோய்களுக்கு இன்றைக்கு மாற்றிப்பட்டிருக்கிறாங்க வாலிபர்கள். எல்லாருக்குமே தெரியும், ஹாஸ்பிட்டல்கள்ல இன்றைக்கு எக்கச்சக்கமான நோயாளிகள். யார் சரி இந்த ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ணிருந்த விளங்கும், 1989 2 ரூமா இருந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு பெரும் ஒரு இடமாக அது மாற்றப்பட்டு எத்தனை ஆபரேஷன் தியேட்டர்கள் அது உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வாகனத்தை கொண்டு போய் பார்க் பண்ண இடம் இல்லை, சுத்தி 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 ஆட்கள் தடமாறுறாங்க, வாகனம் பார்க் பண்ணி அவ்வளவு நோயாளிகள் லைன்ல நிக்க வேண்டிய நிலைமை. 2 மணி 3 மணி 1 மணிக்கெல்லாம் போய் லைன்ல நிக்கிறாங்க, பாமசி திறந்து முழுக்க. அந்த அளவுக்கு விதவிதமான நோய்கள் புதுசா ஒவ்வொரு விதமான பெயர்களோட இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏற்பட்ட நோய் 2. ஒன்று காய்ச்சல், உடம்புட ஹீட் கூடும், இன்னொன்று தலவர்த்தம் வரும். வேற எந்த நோயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கவும் இல்லை, சஹாபாக்களுக்கு இருக்கவும் இல்லை. இந்த சோரிக்கு தானே, சோர் இருந்தா தான் சித்திரம் வரையலும் சொல்லி அந்நியன்னு சொல்லுவான். சோர் இருந்தா தான் சித்திரம். உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் எங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்யணும். இல்லாட்டி சம்பாதிச்சோம் அதோட நோயாளியா போயிட்டோம், அதை அனுபவிக்கிறதுக்கு இயலாத ஒரு நிலைமையாக ஆகிடும். அப்படி இல்லாம அல்லாஹ் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறான் எங்களோட வாழ்க்கையில அமல கொண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட வாழ்க்கையில அதை அல்லாஹ் காட்டினான். அவங்களோட வாழ்க்கையினுடைய முழு நிலைமைகளும் சிம்பிளா இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஏரியாவுக்கு ஒரு டாக்டர் வாராரு. அவங்கள ஏரியாவில் உள்ள மக்களை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருச்சு. என்னன்னா நம்பிக்கையான ஆட்கள், பொய் சொல்லாத ஆட்கள், ஓப்பனா பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி வாராரு. எதுக்குண்டா எங்க போனா நிறைய எனக்கு சம்பாதிக்கலும் வந்து நிக்கிறாரு. 2 மாசம் ஒரு பேஷண்டையும் காண, சரியான மனசுக்கு வேதனை. போய் முறையிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல, உங்களோட ஏரியாவுல 2 மாசமாக நாங்க இருக்கிறோம், ஒரு நோயாளி சரி வரலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க நோயாளிகளே கிடையாது. அது மாதிரி பரப்பத்தல பிரஷ்னவள்கிட்ட 3 காய்க்க வசேன் அப்படி யாரும் இங்க கிடையாது. ஏண்டா எங்கட மார்க்கத்துல இபாதத்து ஆரோக்கியத்தை சொல்லுது, எங்கட சாப்பாடு சிஸ்டம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்க காட்டி கொடுக்கிறோம். 3வது துவா. எப்ப துவாக்களை கையேந்தினாலும் குனூத்திலையும் கூட எங்களுக்கு தெரியாம நாங்க துவா செய்யறோம், ஆரோக்கியத்தை கேட்டு. அல்லாஹ் மின்னி அஸ்அலுக்கல் அஃப்வ
வல் ஆஃபியா, யா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, ஆரோக்கியமான நிலைமையை உருவாக்கி தந்தருள்வாயாக. நேற்று என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு டாக்டர் வந்தார், மிக முக்கியமான ஒரு டாக்டர், நாட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் லீக்கிறவர். ஹசரத் ஏன் இவ்வளவு நோயாளிகள் அது கேட்கிறார், எங்க பார்த்தாலும் நோயாளிகள், இவங்களுக்கு சரியான வழியை காட்டணும் ஹசரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ன வழியை சொல்லிக்குதோ அந்த வழியை நாங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி முதாக்கரா செய்யறதுக்கு அவர் வந்திருந்தார். அவர் சொல்றாரு, அவரு எங்கட அனுபவத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் வேற, அவர் அவருடைய அனுபவத்தில் உள்ளதை சொல்றாரு. திரும்புற பக்கம் எல்லாம் நோயாளிகள் அவ்வளோ பயங்கரமான நிலைமைக்கு மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னண்டா, நாங்க நினைச்சோம் வாழ்க்கை போகுது அப்படியே, அந்த வயசு வரத்துல ஒரு நோய் வருது, அதோட டேப்லெட்டோட சுத்த வேண்டியது தான், அதுக்கு பின்னால மௌத்தா போக வேண்டியது தான். இப்ப பொதுவா பாருங்க, இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேல 40 வயசு, இப்ப பாக்கத்துல ஒரு 30-35 தான் உள்ளுக்கு வைத்துட்டு வந்து சீனி எப்படி போடணுமா தேவையில்லையா கணக்கா போடும், ஏண்டா வீட்டுக்குள்ளே சொல்லி அனுப்புற என்னன்னா கேட்டுவாங்க. சுகர் பேஷண்டோ எத்தனை வயசுக்கு? 35 வயசுக்கு இப்ப அந்த நிலைமை மாறிக்குது. ஆனா இப்ப உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 7 வயசு புள்ளைக்கு சுகர், 7 வயசு புள்ளைக்கு, 15 வயசு புள்ளைக்கு சுகர். இன்றைக்கு சின்ன வயதுல சுகர் பேஷண்டா மாறிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பாப்பா அம்மா அவங்களுடைய பழக்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரிந்தானே, கன்சீவா இருந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போனோடனே தாத்தாட்ட சுகர் தீனும் அது, අම්මට ෂුගර් තියෙනවද කියලා எழுதுற ஏன் தெரியுமா? අම්මට තාත්තට තිබ්බොත් එහෙම දුවට ඇත්තටම තියෙන්න පුළුවන්. இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்ற, இது ஜீன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வாரதனுடைய அந்த உம்மா வாப்பாக்கு இருந்தா எங்கட மென்டாலிட்டி மாத்தா. உம்மா மனநோயாளியா இருந்தா அதனால எனக்கும் மனநோய் உண்டாகும். பாப்பா அவருக்கு இந்த வயசுல சுகர் இருந்துச்சு எனக்கு அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? உம்மா வாப்பாட முழு பழக்க வழக்கங்களும் தான் புள்ள கேட்கிறது. இப்ப புள்ள ஃபாலோ பண்ற அதைத்தான். வாப்பா கொத்து ரொட்டி தின்றாரா, புள்ளேம் கொத்து ரொட்டி. வாப்பா பராட்டாவா, புள்ளேம் பராட்டா. வாப்பா திண்டொன்னே தண்ணி குடிக்கிறாரா, உன் புள்ளேம் தின்னொன்னே தண்ணி குடிக்கிறாரு. வாப்பா திண்டொன்னே தூங்குறாரா, புள்ளேன புள்ளைக்கு பாக்குறதுக்கு வேற இடம் ஒன்று இல்லை. புள்ள ஃபாலோ பண்ற உண்மையே வாப்பவே. இப்ப உண்மாவே என்ன இருக்குதோ சிலதிக்கு ஜீன்ஸ் அல்லாவுடைய ஏற்பாடு இருக்குது. நான் அந்த சைட பேசல. இப்ப சுகரோட இது எவ்வளவு காலமா இருக்குது சுகர்? இது பரம்பரையிலிருந்து வார ஒரு நோயாகும். எங்கட நாங்க சொல்றோம், நான் மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறேன், சித்த ஃபீல்ட்ல அப்படி ஒன்று கிடையாது. எங்களோட உள்ள உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஒவ்வொரு மெடிசின்லயும் ஒவ்வொரு விதமான டெபினேஷனை கொடுக்குறாங்க. அப்ப நாங்க அதுக்கு சிலருக்கு அடிக்ட் ஆகிக்கிறோம், இப்படித்தான் அப்படின்னு. ஒரு நாளும் அப்படி கிடையாது. எங்கட அந்த பழக்க வழக்கங்களை அப்படியே புள்ளைகள் எடுக்கிறாங்க, அந்த புள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை அந்த புள்ளைகள் எடுக்கிறாங்க. இப்ப பரம்பரையில இது போகுது, ஒரு நாளும் அப்படி கிடையாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமாக வாழக்கூடிய முறையை வச்சிருக்கிறான். அதில் உள்ள இபாதத்துல மிக முக்கியமான ஒன்று தான் இந்த நோன்பு. பசியோட தாகத்தோடு இருக்கிற பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது. நான் அந்த டாக்டர்ஸ்மாருடைய ரிசர்ச் எல்லாம் சொல்லல, அது மிக நீண்டமான சப்ஜெக்ட். உங்களுக்கு விளங்குற பாசையில சுருக்கமாக நான் சொல்றேன். உள்ளத்தில் உள்ள கவலையத்தை நான் அவங்களோட ஷேர் பண்றேன். எங்கட 20, 22, 25 வயசு பொடியமாறல் கால் பண்ணி டாய்லெட்டுக்கு போகலாம் ஹசரத், சாப்பிடு கொலையெல்லாம் ஹசரத் அப்படின்னு சொல்லலே மனசுக்கு வேதனையாகி. இப்புள்ள சிச்சுவேஷனை பாருங்க. நீங்க ஸ்கூல்ல பிடி சார் இருக்கிறாரு, பிடி சார்ட்ட கேளுங்க, உங்களோட ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த எண்ணிக்கை. யாரும் ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, மேலெல்லாம் பலகீனம். அவங்களோட புள்ளுகளை பாருங்க, ரன் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, ஹை ஜம்ப் பண்ண விருப்பம் இல்ல, லாங் ஜம்புக்கு ஒன்றுக்கும் விருப்பம் இல்ல. போனா அப்படி சுகடை அடிக்கொண்டுதான் நீக்கிறாங்க. உடல்கிட்ட ஆரோக்கியம் இல்லை. அதிகமான பேர் ஸ்கூல்ல பேரண்ட்ஸை கூப்பிட்டு புள்ளைகள்ட்ட ஆரோக்கியத்தை பத்தி பேச வேண்டியது. பார்லிமெண்ட்ல ஆரோக்கியத்தை பத்தி பேசுறாங்க புள்ளைகள்ட. அவ்வளவு பலகீனமாகி புள்ளைகள்ட நிலைமை அந்த அளவுக்கு கவலையான நிலைமைக்கு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. எங்களை
மகரிபானே சரியான சந்து வருத்தம் வைக்குது, இடுப்பு வருத்தம் வைக்குது, முட்டுக்கால் ரெண்டும் வருத்தம் வைக்குது, கால் குத்து வலி வைக்குது, எங்களை பார்த்தா கேஸ்ட்ரிக் ஒரே தலை சுத்து மாதிரி இருக்குது. எனக்கு இன்றைக்கு சாப்பாடு செய்யல, தலை சுத்து மாதிரி கொண்டு வாங்கலே. இப்ப இவர் டாக்டர்ஸ் மார கன்சல்ட் பண்ற, இவருக்கு இவருக்கு எது எந்த டாக்டர் அது சரி வரல, இது சரி வரல, இது சரி வரல. கடைசிக்கு அதுல அந்த ஜின் வைத்திய ஒருத்தரும் இல்லையா, என்ன செய்தி? ஒரே பிரச்சனை, ஒரே சந்து வருத்தம்ன்றா, கேஸ்ட்ரிக்ன்றா, சாப்பிட மனம் இல்லைன்றா, வெறுப்புன்றா. இப்ப ஜின் வைத்தியர்கிட்ட போய் எல்லாம் செஞ்சோன்னு அவரை சொல்றாரு, அவங்களோட சின்ன வயசுல காலில் இப்படி ஒரு விரி பட்டிக்குது. அவர் 2-3 சொல்ல இத்தனை லட்சம் அதுக்கு செலவாகும், நீங்க இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க. இப்ப அதுல கொஞ்ச நாள் போறோன்னு இவர் அதுல எக்ஸ்பர்ட் ஆகுறாரு. அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, இவரு சரியில்லை, ஏன்னா எல்லாத்தையும் போயிட்டு வந்தோன்னு இப்ப என்னத்தை செய்யறது? இது அவட பார்த்தா அவ உள்ள மருந்தெல்லாம் கூடி குடிச்சு இப்ப என்ன அடுத்த டிப்ரெஷனுடைய பிரச்சனைக்கு போயிட்டு சேர்த்திக்கிறார். இப்ப தற்கொலை பண்ணிக்கொள்ள போறா. உண்மையான செய்தி என்ன, பிரச்சனை என்ன விலகி கொள்றதுக்கு இயலாத ஒரு நிலைமை. வாலிபர்களுடைய நிலைமையை பாருங்க, தற்கொலைக்கு அனுமதி கேட்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நீளமான சுமார் 9 மணித்தேலத்துக்கு மேல உள்ள சப்ஜெக்ட் அவங்களுக்கு சுருக்கமாக இந்த நோம்புல நாங்க எங்களோட வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்வோம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம், அந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில தான் சில முக்கியமான விஷயங்கள். பசியோட ஈக்கிறது, நாங்க பசியோட தாகத்தோட ஈக்கிறது இது எங்களோட ஆரோக்கியம். இது நல்லா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு O level எக்ஸாம் வருது அடுத்த மாதம். அதிகமான வீடுகள்ல நோம்பு பிடிக்க வானம் அப்படின்றான். என்ற கூட்டாளி ஒருத்தர் டாக்டர், அவரு என்கிட்ட சொல்றாரு, ஹசரத் எனக்கு நோம்பு பிடிக்க எல்லாமே இருக்குது, நோம்பு பிடிக்கிறதுல மேலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்றார். நாங்க நேன் அப்படின்னு சொல்லி, நான் A level எக்ஸாம் எழுதுற காலத்துல என் உம்மா பாப்பெல்லாம் சொன்னாங்க, நீ பயோசயின்ஸ் செய்றீங்க வான், நோம்பு பிடிக்க தேவையில்லை, நோம்பு பிடிச்சா அவங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம் போகும்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கு விட்டது கிட்டத்தட்ட 15-16 வருஷமா நோம்பு பிடிக்கல. இன்னைக்கு வீடுகள்ல தெரியாது, இதனுடைய பொறுமதி தெரியாது. பிள்ளைகளோட நோம்பு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் எப்பெல்லாம் பசியோட இருந்தேனோ மசாலாக்கள்ல சட்ட திட்டங்கள்ல அல்லாஹ் எனக்கு விளக்கத்தை தந்தான் அப்படின்றான். பசியோட ஈக்குதே ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வயிற்று இருக்குதே, வயிறு ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள்ல படு மோசமான பாத்திரம் இந்த இறைப்பை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு பகுதிக்கு சாப்பாடு, ஒரு பகுதிக்கு தண்ணி, ஒரு பகுதி காத்து அப்படின்னா. ஹக்கீம் ஜாலினூஸ் அல்லது அல்லாமா பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, வைத்தியர் டாக்டர், உங்களோட மார்க்கம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுது, மருத்துவத்தை பத்தி என்ன இருக்குது, ஆரோக்கியத்தை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ஹலீஃபாக்கு முன்னால நிக்கிறாங்க இந்த வரலாறு. அப்ப இவர் சொன்னாரு, பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க அப்படின்ற ஆயத்தை ஓதினாங்க. அவர் கேட்கிறாரு, குர்ஆன்ல இப்படி இருக்கிறா, குர்ஆன்ல இதே ஆயத்து இருக்குது. திருப்பி கேட்கிறார், குர்ஆன்ல இருக்குதா? இருக்குது இந்த ஆயத்து. அப்பதான் சொல்றார் அவர் வைத்தியர் சொல்றாரு, இதுதான் கோல்டன் ரூல் ஃபார் த ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சட்டம் இதுதான். சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. நாங்க என்ன தெரியுமா யோசிக்கிறது, சாப்பிட்டுட்டு போகத்துல மிஞ்சது பக்கத்து சான்ல கேட்கிற சாப்பாடு மிஞ்சிக்குது, அவரு வீண் விரயம் செய்யக்கூடாது தாங்கப்பா எங்களுக்கு அப்படின்றாரு. செகண்ட் மஹல்லாக்கு போயிட்டு நாங்க அங்கேயும் சாப்பிடுவோம், கொஃபி மிஞ்சி இருக்குது அதையும் தாங்க, பெட்டிஸ் மிஞ்சிக்குதா தாங்கப்பா, சும்மா வீசி என்னதுக்கு இஸ்திராப் செய்யற, இவருக்கு எலும்பிகளும் மேலா நடந்து கொள்ளவே மேல. நான் கொடுக்குற அர்த்தம் அதுதான். அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க, உங்களோட வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்க கொடுங்க, அதுக்கு மேல் மிச்சமானதை நீங்க சாப்பிடாதீங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டுது உங்களோட ஆரோக்கியத்துடைய விஷயத்துல. ஏண்டா ஓவர் ஈட்டிங், அதிகமா சாப்பிடுறது நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை பத்தி பேசத்துல
ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உண்மையிலேயே இத உள்ளத்தால நீங்க இந்த விஷயத்த உங்களோட சிந்தனைக்கு நீங்க எடுங்க, அது உங்களுக்கு நல்லா விளங்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நாங்க இருப்போம், ஒன்னாவது குறையா பார்ப்போம், ரெண்டாவது குறையா பார்ப்போம். அப்படின்னா ஒரு மாசம் கழிஞ்சிருச்சு, இப்ப ரெண்டாவது குறையா பார்த்தா 2வது மாசத்துடைய குறை மறு ஒரு மாசம் கழியுது, 2 மாசம் கழிஞ்சிருச்சு, என்னோட வயிற்றுக்குள்ள பூர்த்தியான சாப்பாடு போனது கிடையாது. அதுக்கு பின்னால கேட்கிறாங்க, உங்களோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன தின்னீங்க? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க ஈச்சப்பழம் தண்ணி இது 2 கொண்டும் எங்கட அந்த நாட்களை நாங்க கழிக்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா. ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல இங்கிட்டு பேரன்றாங்க இங்கிட்டு பேரல்றாங்க, தூக்கம் வருது இல்லை. அப்படி எழும்பி கட்டில்ட இந்த ஓர கொஞ்சம் நிலத்திலேருந்து உயரமான இடத்துல அப்படி ஓர புறத்துக்கு வந்தாங்க, இந்த பக்கத்துல இந்த ஓரத்துக்கு துணி மாறி சுத்தப்பட்டிருச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல இந்த வயிற்ற வச்சு அப்படி அமுக்கி கீழே இப்படி இப்படி ஈக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்தி என்ன செய்தி? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரியான பசி ஆயிஷா, சரியான பசி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன தேவை இருந்துச்சு? அல்லாஹ் தஆலா கொடுக்கலதா, அல்லாஹ் தஆலா கொடுக்கலதா, எல்லாத்தையும் கொடுக்க இருந்துச்சு, ரூம் ஃபுல்லா சாப்பாடு கொடுக்க இருந்துச்சு. இந்த சமூகத்துக்கு விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி அங்கிருந்து நீங்க உங்களோட சாப்பாட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நோய்க்குரிய அடிப்படை காரணம் இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. எங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது இது வயிறு நிரம்புறது தான். இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு நாள் பாதையில போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பொது ஈச்சப்பழ மரத்திலிருந்து ஈச்சப்பழம் விருந்து இருக்குது, உட்கார்ந்து ஈச்சப்பழத்தை எடுத்து இப்படி சுத்தப்படுத்துறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, நீங்களும் சாப்பிடுங்களே. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சு கொண்டு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா 3 நாளைக்கு பின்னால இந்த முஹம்மதுட வயிற்றுல முதலாக இப்பதான் ஒரு கவலம் போக போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எம்ப்டி ஸ்டொமக். நான் சொல்றது நல்லா யாரு வச்சுக்கோங்க, பசியோட ஈக்கிறது. இத பாருங்க, பகல் நேரம் ஆகுது, கொஞ்ச நேரம் போகத்திலே உங்களோட வயிற்றுக்கு ஒரு பசி வரும். அந்த பசியை உணருங்க, அந்த பசியை உணருங்க. அந்த பசியை உணரத்திலே பிளட்டுடைய சர்க்குலேஷன் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நடக்கத்திலே உங்களோட மூட்டுல வருத்தம் ஈக்கும், இந்த கையில வருத்தம் ஈக்கும், உங்களோட கழுத்து வருத்தம் ஈக்கும், உடம்புல எங்கேயாவது கட்டிகள் இருக்கும், இந்த இடங்கள்ல ஈக்கக்கூடிய கட்டிகள் அதெல்லாம் மீக்கித்தானே. அந்த இடத்துக்கு இந்த ரத்தம் போயிட்டு சாப்பாட்டை தேடும். வயிற்றுக்கு தேவையான சாப்பாடை தேடத்திலே இந்த இடத்துக்கு வந்தோடனே மேல் மிச்சமான கொலஸ்ட்ரால் இருக்குது முட்டுக்கால்ல, உடனே அங்கேயும் கறிக்கும், அப்படியே இழுத்துட்டு வரும். உடம்புல கட்டி ஒண்டிக்குது, உடம்புக்கு தேவையில்லாத மேல் மிச்சமான ஒரு சப்ஜெக்ட், ரத்தம் போயிட்டு அதை அப்படியே இழுக்கும், கடிச்சு அப்படியே இழுத்து 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 என் உடம்ப சுத்தப்படுத்தும். நாங்க எந்த டேப்லெட்டும் போட தேவையில்லை, எந்த மருந்தும் எடுக்க தேவையில்லை. பசியோட ஈக்கிறதே ஒரு ஆரோக்கியம் தான், பயப்பட தேவையில்லை, பசிய உணரணும். அதனால பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 2 கல்லு ஸல்லல்லாஹு 2 கல்லை வைத்து வச்சு கட்டினாங்க. ஏன்? பசி. ஆனாலும் சாப்பாட்டை கேட்டிருந்து அல்லாஹ் கொடுத்திருப்பான், எந்த குறையும் எல்லாம் வச்சிருக்க மாட்டான். ஆனா உம்மத்துக்கு விளங்க வைக்கிறாங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்டா பசியோட இருங்க. அப்படி இல்லையா பசிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ரமலான் அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணுங்க, காலையில இருந்து நீங்க பூர்த்தியா பசியோட இருங்க. அதனாலதான் ஒரு சொட்டு தண்ணி வயிற்றுக்குள்ள போனா எங்களோட முன்பின் துவாரத்தால போனா நோன்பு முடிஞ்சு போயிடுது. ஒரு சொட்டு தண்ணி போனாலும் சரி, நீங்க தலைய எடுத்தீங்க, தலையில இருந்து இன்னைக்கு வடிஞ்சிருச்சு, அதை புழுங்கினீங்க, நோம்பு முறிஞ்சு போயிட்டுடும். எச்ச சேர்த்து வச்சு கொண்டிருந்தீங்க, புழுங்கினீங்க, நோம்பு முறிஞ்சிடும். ஏண்டால் வயிற்று நீங்க அவ்வளவு சுத்தமா வைங்க. இதுல நீங்க முழுக்க வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, கடுமையான சூடு, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம்,
பொறுமையோட அந்த நாளையில சாப்பிடுறத முதலாவது நிப்பாட்டுங்க. நான் சொல்றது நல்லா விளங்கிக்கோங்க. சாப்பிடுறத முதலாவது நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு தேனிக்கு தானே தேனி, அதையும் தண்ணியையும் நீங்க கரைச்சி குடிங்க. 1 மணித்தேலம் 2 மணித்தேலத்துக்கு ஒருக்கா. ஒரே ஒரு நாள் உடம்புலிங்கிற முழு சூடும் வெளியில பெய்த்துடும். அதுக்கு அடுத்தது உங்களோட உடம்பு ரிலாக்ஸா இருக்கும். நாங்க என்ன தெரியுமா செய்யற, கடும் சூடு அடிச்சோடனே பயப்பட்டுட்டு என்னத்தையோ தெரியாது என்று சொல்லி அங்க போனா அவனுக்கு தெரிய இந்த மென்னாண்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்றேன். யூரின் ரிப்போர்ட் எடுங்க, பிளட் டுடே ரிப்போர்ட் எடுங்க, எல்லாம் எடுத்துட்டு வர அவருக்கு தெரியும் ஒன்றும் இல்லைன்னு. இப்ப ஒன்றும் இல்லைன்னு சொன்னா பிரச்சனையாகும். டச் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, சில பெண்கள் போயிட்டு சொல்ல பக்குவமா பேருதலா இருக்கிற டாக்டர்மார் பொதுவாக மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒருத்தர் நடந்து வாரத்தை பார்த்தாவே என்ன நோய்னு சொல்லு. மூடினது பல்ஸ் கொஞ்சம் பார்த்தா நோயை சொல்லேரு, கண்ணை பார்த்து மூக்கை பார்த்து வாயை பார்த்து சொல்லேரு. இந்த கைக்கு தானே, இந்த கையை பார்த்து உடம்புல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறா இல்லையான்னு சொல்லேரு. அல்லாஹ் அப்படி உதரத்தை வச்சுக்கிறான் உடம்புல. கையை பார்த்து உங்களுக்கு பெண்ணுடைய கையை இப்படி பார்த்தாவே எத்தனை புள்ள ஈக்குதுன்னு சொல்லிடு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உடல் உள்ள அடையாளங்களை வச்சிருக்கிறான். யாராவது டாக்டர் பிடிச்சி பார்க்கலண்டா அந்த டாக்டர் சரியில்லை, அந்த டாக்டருக்கு மருத்துவம் தெரியாது. மென்டாலிட்டி எங்கட நாங்க அப்படித்தான் இன்னைக்கு. அப்படி ஒண்ணுமே தேவையில்லை. அப்படி ரிப்போர்ட்டை எடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். அவரை நோமலான டேப்லெட் சரி கொடுத்து அனுப்பணும் அவருக்கு. இப்ப நல்லா கேட்டுவோங்க, நான் சொல்றத உடம்பு ஹீட் ஆகும். எங்கட அன்றாட சாப்பாட்டுடைய முறைகளால அந்த ஹீட் வெளியில போகும். ஒரு வீட்டை நல்லா கழுவி எல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ள அப்படி இருந்து ஊத்தி எல்லாம் வெளியில வீச பாக்கத்துல ஒத்தர் போயிட்டு மறு அந்த வீட்டுக்குள்ள ஊத்தி எல்லாம் தள்ளி விட்டுறாரு. எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் உடல்ல இருந்து முழுக்க எங்கட சூடு வெளியாக பாக்கத்துல நாங்க போயிட்டு வெளியாக விடக்கூடாது. இப்ப டேப்லெட்டை குடிச்சு அப்படியே மரம் உள்ளு கமுக்கோணும். இதுதான் நாங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் அதுக்கு பழவியாச்சு. மறு அது இல்லாம எங்களுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு இயலாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு நாளும் அப்படி எங்களை வச்சதும் இல்லை, அப்படி கஷ்டப்படுத்தினதும் இல்லை. சிம்பிளாக அல்லாஹ் வச்சிக்கிறான் எல்லாத்தையுமே. பசியோடு இருங்க. வாலிபர்களுக்கு கஷ்டமான ஒரு வேலை பசியோட இருக்கிறேன். இன்றைக்கு நான் இப்ப வரத்துல கூட அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், இப்ப நான் வரத்துல கூட நான் அந்த மதுரத்தால இருந்து வாரத்துக்கு நான் இருந்து திருவில்ல வாரேன். அவரு என்னட்ட சொல்றாரு, நோம்பு பிடிக்கலாம் அப்படின்றார். நோம்பு பிடிக்கலாம் கேஸ்ட்ரிக் வந்துச்சாம், அதோட விட்டது 2-3 வருஷமாக இப்ப நோம்பு பிடிக்கலாம் பாருங்க. இன்னைக்கு சிம்பிளா கேஸ்ட்ரிக்கா சின்ன நோய்களா நோம்பு பிடிக்கிறதுக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு ஏலாம உடல்ல பிரச்சனை ஈக்குது. உங்களோட உடல் ஆரோக்கியம் இல்லை. அப்ப பசியோட தாகத்தோட ஈக்கிறது. காலையில சஹருடைய நேரம், மாலையில இஃப்தாருடைய நேரம், இந்த நேரத்துக்குள்ளால பசியோட தாகத்தோட ஈக்கிறது உடல்ல ஆரோக்கியம் ஈக்குது. இதை நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப உடல் முழுக்க சீரான ஒரு நிலைமைக்கு வார நேரத்துல ரமலான்ல என்னோட சாப்பாட்டை நாம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது மிச்சம் கஷ்டம், எங்களுக்கு மிச்சம் கஷ்டமான ஒரு செயல் தான் எங்களோட சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றது. ஆனா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன், உங்களோட சாப்பாட்டை நீங்க சீராக்கிக்கோங்க. ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போக வேண்டிய தேவை கிடையாது, உங்களோட வைஃப்மார் போக வேண்டிய தேவை கிடையாது, யாருக்கும் தேவையில்லை டாக்டர்கிட்ட போறது. உங்களோட சாப்பாட்டை மட்டும் சீராக்குங்க. இதை யார் தெரியுமா செய்யணும்? மெடிக்கல் டாக்டர் செய்யணும். மன்னிச்சுவோங்க, அவர் அதை சொன்னாருண்டா நீங்க யாரும் ஓட்ட போக மாட்டீங்க. ஏன்? ஆரோக்கியம் உங்களுக்கு. அதனால அவருடைய எத்திக்ஸ்லே இல்ல, கன்செப்ட்லே இல்ல. வந்தா உங்களுக்கு மருந்து துண்டை எழுதி தாரதான் அவர்கிட்ட முறை. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, நீங்க எப்படி தண்ணி குடிக்கிறீங்க, நீங்க என்னென்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க, எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 40 மினிட்ஸ் போகும் ஒரு பேஷண்டோட. அதெல்லாம் கேட்டு அவருக்கு சரியான முறையில் உள்ள முறையை காட்டி கொடுக்கறதுக்கு. ஆனா அவர் தீக்கிற பேஷண்ட்களுக்கு ஒத்தட்ட 40 மினிட்ஸ் எடுத்த என்ன நிலைமை ஆகும்? அதனால அதெல்லாம் சரி வராது. செக் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு, கெட் பண்ணி குடிக்கல. நான் அதை பத்தி நான் பேசல, அது என்ன தனியான தலையங்க. நான் சும்மா விலை கொள்ளுக்கு ஒரு சைக்கிளை செஞ்சேன். நீங்க
உங்களோட சாப்பாட்டை சரியா அமைச்சு கொண்டா போதும் ஆரோக்கியத்துக்காக. ரமலானுடைய காலத்துல நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம் மற்ற நாட்கள்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு கறியோட சாப்பிட்ட வரலாறு கிடையாது. 2 கறியோட, இறைச்சி ரொட்டி, தேன் ரொட்டி, நெய் ரொட்டி அல்லது தேன் நெய், வேற 3வது 2வது ஒன்றுமே கிடையாது. இப்ப அண்மையில கூட எனக்கு ரேடியோ சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, இந்த முஸ்லிம் நிகழ்ச்சியில இதால அது கொஞ்சம் இந்த ஆட்டிறைச்சியை பத்தி பேசுகளே, நிறைய பேர் இது கொலஸ்ட்ரால் அப்படின்றாங்க. நீங்க ஆட்டிறைச்சி தின்றா அப்ப உங்களுக்கு கொலஸ்ட்ரால், அல்லாஹ் பாதுகாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலையும் சொர்க்கத்திலையும் ஆக பெஸ்டான சாப்பாடு இறைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நோயாக இருக்கேலுமா? பிரச்சனை என்னண்டா, எங்கட கறி, இறைச்சி கறி, பருப்பு, களியா, இங்க இன்னொரு மரக்கறி, அது போல சோறு எல்லாம் போட்டு சாப்பிடறதுக்கு பின்னால ஸ்பீடா எங்கட பருப்பு வைக்குது, எங்களை களியா வைக்குது, மத்த கறி எல்லாம் போயிட்டு டைஜஸ்ட் ஆனதுக்கு பின்னால இறைச்சியுடைய அந்த எனர்ஜி உடல்ல இருக்குது. இப்ப எங்க போகணும்? போறது இடம் இல்லை. இப்பதான் போயிட்டு நிக்கிற முட்டுக்கையில முட்டுக்கால் அங்க. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்தி, வாய கட்டுப்படுத்தி சாப்பாட்டுக்கு ஒரு கறியை மட்டும் நீங்க சேர்த்து பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், 3வது உங்களுக்கு தேவைண்டா ஒரு கீரையை நீங்க சேர்த்துக்கோங்க. பச்சை கலர் கீரை, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கலர். இன்றைக்கு பச்சை கலர், நாளைக்கு தெம்பிளி கலர், நாளைக்கு இன்னொரு கலர் மரக்கறியில ஒன்றை நீங்க சேர்த்துக்கோங்க. அது எங்களோட உடம்புக்கு தேவையான கலரும் சேர்ந்துடும். எங்களை இந்த எனர்ஜி ஒரு நாளைக்கு சாதாரணமாக நீங்க அந்த சாப்பாட்டுடைய முறையை நீங்க ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுங்க. பாய்லர்ஸ் கோழிய 100க்கு 100 ஹராமாக்கிக்கோங்க. 100க்கு 100 ஹராமாக்கிக்கோங்க. பயங்கரமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கும். பொம்பளை புள்ளைகள் 6-7 வயசாவதுல உஷ்ணம் உடல்ல கூட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே பாய்லர்ஸ் கோழி. இன்னைக்கு பாய்லர்ஸ் கோழி இல்லாம ஒன்றுமே செய்யறதுக்கு ஏறாது. இது மன்னிச்சோம், நான் யதார்த்தத்தை சொல்றேன். உங்களுக்கு என்ன ரிசர்ச் இருக்குது, 60 பக்கத்துக்கு நான் எழுதிக்கிறேன். அதை பத்தி எப்படி எல்லாம் இது உருவாக்கப்படுது, இது என்னத்தை கொடுக்கப்படுது அப்படின்னு. ஒரு கிழமைக்கு ஒருக்க நாட்டுக்கோழியை சாப்பிடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் உடல்ல ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். நிறைய நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடையாது. சாப்பாட்டுடைய விஷயத்துல இந்த அளவுக்கு எங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ணி கொள்வது மிக முக்கியமான ஒன்று. சூடா சாப்பிடாதீங்க, மிக குளிரா சாப்பிடாதீங்க. பொங்கினது பான் பன் இதுகளை 100க்கு 100 அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பின்னால சந்தோஷமா இருக்கேன். லேசிக்கு பான் புள்ளைகளை பாருங்க, காலையில வைஃப் எழும்புற எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. சாப்பிட டைம் இல்ல, செய்ய டைம் இல்ல. இதா 100 ரூபாய் பண்ண வாங்கிட்டு போ, இதா 50 ரூபா ஒரு இதை பார்சல வாங்கிட்டு போ. அந்த புள்ள பாருங்க, அங்க போனோடனே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. டீச்சர் சொல்ற புள்ள ஆக்டிவ் இல்லை, பிள்ளைக்கு கணக்கு பாடம் விளங்குது இல்ல, பிள்ளைக்கு வாசிக்க இயலாது. நான் ஸ்கூல்ல ப்ரோக்ராமுக்கு போனா பார்த்தா நான் கேட்கிறேன், என்ன காலையில சாப்பிட்டு வந்த? பன் சாப்பிட்டு வந்தேன். காலையில என்ன சாப்பிட்டு வந்த? என்ன சாப்பிடல? லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சிருக்குது. காலையில சாப்பாட்டை பத்தி ஹதீஸ்ல பரக்கத் அப்படின்னு சொல்லி காலை சாப்பாடு. இரவு நேரத்திலிருந்து புள்ள பசியோடு இருக்குது, நாங்களும் தான் பசியோட இருக்கிறோம். காலையில சாப்பாடு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. தேனை கொடுங்க, தேனை. பிளம்ஸ கொடுங்க, பிளம்ஸ் சளி அப்படியே கலட்டும். பிளம்ஸ் காலையில 21 பிளம்ஸ் சளிய கலட்டும், மெமரிய ஞாபக சக்தியை கூட்டும். பிளம்ஸ். ஈச்சப்பழம் அயன் சக்தி இருக்குது. பயம் இல்லாம புள்ளைக்கு ஒரு 3 ஈச்சப்பழத்தை கொடுங்க காலையில. உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அந்த புள்ளைய ஒன்றும் இல்லாம பிளேன் டீயை கொடுத்து அனுப்பினோடனே அது நீக்கக்கூடிய அந்த முழு எஃபெக்டும் வயிற்றுல நரம்புல உண்டாம். பிஸ்கட் ஆக எங்களோட புள்ளைகளுக்கு நெஞ்சு. ஆனா கவலையான செய்தி பாருங்க, இன்றைக்கு அதை தின்றோம், அங்களை பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல லைன்ல நாங்க நிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு தலைவலி மாதிரி மாறி இருக்குது. அந்த மாதிரியான நிலைமை கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் மனசுக்கு எடுத்து இதை செய்யுங்க. உடல்ல ஆரோக்கியத்துடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு எங்க போனாலும் ஆரோக்கியமா இருக்கேலும், அமல் செய்யலும், பேசலும், எழுதலும், படிக்கலும், பிள்ளைகள விஷயங்களை கவனிக்கலும், வியாபாரம் எல்லாமே அந்த ஆரோக்கியத்துல தான் தங்கி இருக்குது. அப்ப
அதுக்கு முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு விசேஷமா அந்த ரீதியில் அவங்களோட சாப்பாட்டுடைய விஷயத்த மிச்சம் அழகான முறையில் செஞ்சு கொடுங்க. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க. நான் கவலையோட சொல்றேன் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள பஜார்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து பழக்கிக்கிறோம். நான் பேரெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை. என் பிரசன்டேஷன்ல நான் காட்டுறதெல்லாம் சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் பழகி வச்சுக்கிறது. பாப்பா உம்மா லேசி சல்லியை கொடுத்துட்டு போய் திண்டாச்சு, அதோட புள்ளோட வாழ்க்கை அதுக்கு பின்னால முடிஞ்சு போயிட்டுருச்சு. அப்படியா நிலைமைக்கு ஆக்காதீங்க. பாவம் ஆரோக்கியமான நிலைமையை கொடுங்க. பிள்ளைகளுக்கிட்ட இந்த நாளும் சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட துவா செய்ய சொல்லு, யா அல்லாஹ் டாக்டர்கிட்ட போற நிலைமையை உண்டாக்கிறாரு, அப்படியான நோய்களை தந்துடாரு. நீங்களும் துவா செய்யுங்க. எல்லாரும் எப்பவுமே சுபகுக்கு பின்னால 5 நேர தொழுகையில உம்மா வாப்பாவை துவால சேர்த்து கொள்ற மாதிரி ஆபியத்தை துவால கேளுங்க. யா அல்லாஹ் ஆரோக்கியமா வையா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த டாக்டர் மாட்ட போற நிலைமையை உண்டாக்கிறாரு யா அல்லாஹ். நீங்க போவீங்க தானே, ரோட்ல வரத்துல போகத்துல ஹாஸ்பிட்டல்ல பாப்பீங்க தானே, யா அல்லாஹ் இது மாதிரி இடங்களுக்கு என் பரம்பரையை வர வச்சிடாது யா அல்லாஹ், ஆரோக்கியமா வையா அல்லாஹ். எப்பவுமே இந்த துவாவை உள்ளத்தால கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொருத்தரோட நோயை வந்து நம்ம சொல்லத்திலே மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன் நாங்க இன்னும் விளங்காமிக்கிறோம், நாங்க ஏன் இன்னும் நாங்க இதை சரியான முறையில படிக்காமிக்கிறோம், இதை வாழ்க்கையை வாழாமிக்கிறோம். பிரியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சந்திக்கிற இந்த பாக்கியம் ஆரோக்கியமா இருக்கிறதுலே கஷ்டப்படவான், சிரமப்படவான். வீட்டுள்ளவங்களுக்கும் லேச கொடுங்க. ஒவ்வொரு சாப்பிட்டு எழுப்பி நடந்து கொள்ளையலாம், வயிற்ற தூக்கி கொள்ளையலாம், இந்த மாதிரியான நிலைமைக்கு போகாம எங்கட இறை பைய நாங்க பாதுகாத்துக் கொள்வது. நோன்பு திறக்கத்துல சரியான கஷ்டம். ஆனா இதை செஞ்சு பாருங்க, ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் சொல்லி தரேன். இன்றையிலிருந்து 3 நாளைக்கு ஈச்சப்பழம், முதலாவது ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, 3 சாப்பிடுங்க. தண்ணிய குடிங்க, ஹைகூல் இல்லாம தேவையான நோமலா தண்ணிய குடிங்க, துவாவை ஓதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஹதீஸ்ல வந்திக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்தல் இஃப்தார் ஒரு துவா கபூலாகும். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரு நோம்பாளி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறான். அதிகமா நாங்க என்ன தெரியுமா செய்யற, துவா செஞ்சு கொண்டே ஈக்கிறது. பாங்க சொல்ல ஒரு நிமிஷம் ஈக்க அப்படின்னு ஒன்னே துவா முடிச்சு கொண்டு இப்ப பாக்குறேன். நாங்க இருக்குதா பிராக்டிஸ் எல்லாம் பிராக்டிஸ் இங்க ட்ரிங்க்ஸ் ஒன்று வைக்கல, தண்ணியை தாங்க. அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்க அதிகமா செய்யற தவறு இந்த இஃப்தார்னா என்ன தெரியுமா, துவா செஞ்சுட்டு நாங்க பாங்க எதிர்பார்த்து கையில ஈச்சப்பழத்தை எடுத்து வச்சுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப உள்ளத்தால ஒரு துவாவை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு துவாவை, யா அல்லாஹ் என் வாழ்நாள்ல நான் எப்ப ஹலாலான துவாவை கேட்டாலும் கபூல் செஞ்சிருயா அல்லாஹ். இப்படி கையில வச்சு கொண்டிருக்கிறதுல அல்லாஹு அக்பர், நாட்டுல வந்து பாங்க சொல்றதான டைம் வாரது, அல்லாஹு அக்பர்ன்றத்திலே யா அல்லாஹ் வாழ்நாள்ல நான் எப்ப துவா செஞ்சாலும் அதை கபூல் செய், உனக்காக படிச்சிருந்தோம், உனக்காக. இதுதான் இந்த இஃப்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவை ஞாபகப்படுத்திக்கோங்க. யா அல்லாஹ் எனக்கு கடன் பிரச்சனையை முழுமையா இல்லாமலாக்குது யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுதான் சரியான கஷ்டமான இடம். ஏன் தாகத்தோட பசியோட அந்த நேரத்துல துவா வருமா, கையில வளர்த்து வச்சுக்கொண்டு துவா வருமா? ஆனா அந்த நேரம் தான் துவா வரும். செஞ்சு பாருங்க. ஏனா அந்த நேரத்துல யோசின தண்ணிய குடிக்கணும், இஜபலத்தின் அந்த நேரத்துல யா அல்லாஹ் சந்தோஷம் தான். அல்லாஹ் சொல்றானே, ஸல்லல்லாஹு சொன்னாங்களே சந்தோஷம். ஆனா அந்த நேரத்திலையும் துவாவுக்கு எதிர்பார்த்தவனாக இத நேமமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவை தலையில வச்சுக்கொண்டு அந்த நேரத்துல கேளுங்க. வீட்லயும் சொல்லுங்க எல்லார்ட்டையும், இந்த நேரத்துல துவா, இந்த துவாவை தான் நல்லா. அந்த நேரத்துல பேச்சுவார்த்தை அதெல்லாம் நிப்பாட்டுங்க. வைஃபும் துவா செஞ்சுட்டு அவ குஸ்லியில் அங்கே மிக மோடியோடு தின்றா, துவாவும் இல்ல ஒன்றும் இல்ல, பிள்ளைகளை பார்த்து அவர்களும் அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. இதுதான் எங்களோட துவாவுடைய நேரம். சரியான கஷ்டம், கைக்கு எடுத்தாச்சு, டைமும் வந்தாச்சு, இப்ப வாயில போடுறது தானே இருக்குது. அந்த நேரத்துல துவா மிக முக்கியமான ஒன்று. இச்சபலமும் தண்ணியும் குடிச்சிட்டீங்களா, அதுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு எழுப்பணும். வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஏழுமா? ஆனா செஞ்சு பாருங்க. 3 நாள் தொழுதுட்டு வாங்க. நல்ல பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இது 3 தவிர்த்துக்கோங்க. உங்களோட வாழ்நாள்ல எப்பவுமே ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ்
ஆஸ்திரேலியா போனீங்க, இல்லாட்டி ஜப்பானுக்கு போனீங்க, ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிடுங்க, பரவாயில்லை. இங்க உங்களுக்கு வார 6 மாசம் 7 மாசம் 5 மாசத்துக்கு பிறகு நீங்க நினைச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷா அப்படின்ட்டு, அது ஃப்ரெஷ் அல்ல. அது பல மாதங்களுக்கு பின்னால வாரது. அதிகமா ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இது 3ஐயும் தவிர்த்துக்கோங்க. அடுத்த பழங்கள் நல்ல உடலுக்கு ஆரோக்கியம். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க, நீங்க சுகர் இருக்குதுண்டா ஒன்னாவது உள்ளத்திலிருந்து எடுத்து போடுங்க. சுகர்ன்றது ஒரு நோய் ஒன்று கிடையாது. அவன் நோய் ஒன்று கிடையாது, ஆனா மௌத்தாகும் வரல இருக்கும். அதுதான் உங்களோட தலையில உட்கார வச்சுக்கிறது. நீங்க நினைங்க அது உடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் ஒன்று அல்ல, சும்மா உருவாக்கப்பட்ட ஒன்று. ஏண்டா 160 நைட்ல இந்தியாவுல காவாசி பேர் சுகர் பேஷண்ட். காலையில ரிப்போர்ட்டை வெளியாக்கினான் 110 சுகர் லெவல். இந்தியாவில் 60 பேர் சுகர் பேஷண்டா பேசிட்டான். அது பிறகு மன ரீதியாக நாங்க தாக்கப்படுவோம். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் அது எங்கண்டா நீங்க பாருங்க, பொலைகள் அங்கிங்க போகத்திலே வயது முதிர்ந்த பெண்கள் ஒரு ஆப்பிள், ஒரு பப்புளுக்கைய, ஒரு வாழைப்பழ சீப்ப, ஒரு 2-3 தொடங்க வச்சுட்டு இருப்பாங்களே, இதுதான் ஃப்ரெஷ்ஷான எந்த மருந்தும் அடிக்காத பழங்கள். அதை 7 மண்டா தேடி தேடி எடுங்க. அதை சுகர்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா, அதிகமா சாப்பிடுங்க. அப்படியான பழங்களை அதிகமா சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் முழுமையான முறையில உங்களோட உடலுடைய அந்த ஆரோக்கியம் இருக்கும். சுகர்ன்ற சப்ஜெக்ட் திறந்த பட்டிங்கிற அந்த ரவுண்ட் மூடப்படும். மறுவ ஆரோக்கியமான நிலைமை உண்டாகும். வேற ஒன்றும் நாங்க பயப்பட தேவையில்லை. பெஸ்டான பெட்டரான ஒரு மருந்து அந்த ஆரோக்கியமான பழங்கள். அந்த பழங்கள் டேப்லெட்டுக்கு போயிடாதீங்க, அது உங்களோட ஒவ்வொரு உறுப்புகளையா பாதிக்கும். அது தனியான ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பலதை சாப்பிடுங்க. கஞ்சி பிரச்சனை இல்லை, இவ்வளவு தான் உங்களோட சாப்பாடு. 7 மண்டா இதை ஃபாலோ பண்ணுங்க. 3 நாளைக்கு நீங்க உங்களை பாருங்க எப்படி உற்சாகமா இருப்பீங்க. தொழுகைக்கு போனா எப்படி உற்சாகமா இருப்பீங்க அப்படின்றத பாருங்க. என்னைக்கு தானே நீங்க பசியோட தாகத்தோட இருந்துட்டு ஈச்ச பழத்தையும் தண்ணியும் குடிச்சதுக்கு பின்னால நீங்க எண்ணெய சாப்பிட்டோன்னே உங்களோட ரத்தத்தோட கலந்து உங்களோட உடல்ல அது நோயா உண்டாகும். நோம்பு பிடிச்சி நோய் நிவாரணம் கிடைக்கல, இதுதான் காரணம். என்னன்னு சாப்பாட்டுடைய சிஸ்டம் பிழையா போயிட்டுருச்சு. அப்ப அங்க முழுமையான முறையில உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்குரிய நிலைமையை நீங்க செய்யுங்க. சொல்லேலும் தான், ஆனா செய்யறது தானே கஷ்டம். செய்யறது கஷ்டம். செஞ்சோம்டா ஆரோக்கியத்தை கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துங்க. ஏழும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியமா இருக்கும். வீடுகள் இருக்கிற நோயாளிகளா இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சாப்பிடவானம் சாப்பிடவானம். அல்லது அதே நேரத்தில் நீங்க சாப்பாடை தின்னுங்க. நான் சொன்னேனே ரொட்டி, விசேஷமாக கோதுமாவா நீங்க தவிர்த்துக்கோங்க. கஷ்டம் இதெல்லாம் நான் தெளிவோட சொல்றேன், உங்கள்கிட்ட முழு ரிசர்ச்சோட சொல்றேன். கோதுமாவை 100க்கு 100 தவிர்த்துக்கோங்க. டாக்டர் சொல்றதுக்கு முன்னால தவிர்த்துக்கோங்க. ஆட்டமா இருக்குது உடலுக்கு ஆரோக்கியம். அதை 7 மண்டா அதால ரொட்டியை சுட்டு தின்னுங்க, அதால எல்லாத்தையும் செய்யுங்க. அது உடல்ல ஆரோக்கியம் உண்டு. ஆட்டமான இருக்குது. கோதுமாவா கிட்டடிக்கமான உங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியம் தேவை வேண்டாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு போகணும்னு அவன் சொல்றான், தவசத்தை கிராம் பணஹாய் கிராம் ஸ்ரீயாய் அத்தனை வகை கண்ட எகர்வடியும் கண்டேப்பா. அதுக்கு முன்னாலேயே அதை நிப்பாட்டி கொண்டோம்டா அவன்கிட்ட போகவே தேவையில்ல. நாங்க ஆரோக்கியமான நிலைமையில நாங்க இருக்கிறதுக்கு ஏதும். தண்ணி குடிக்கிற விஷயத்துல ஹதீஸ்ல பாருங்க, குலு வஷ்ரபு, உண்ணுங்கள். குர்ஆன்ல குலு வஷ்ரபு, நீங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. அதிகமான பேர் நினைக்கிறாங்க சாப்பிடுறது உடனே தண்ணியை குடிக்கும், இதுதான் நீங்க சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி. இது ஈச்ச பழத்தை தின்னுங்க, தண்ணிய குடுங்க. ஆயிஷா சொன்னாங்களே, 2 கருப்புகள் தான் எங்கட சாப்பாடு. ஒன்று ஈச்ச பழம், அடுத்த பேரீச்சம் பழமும், அடுத்தது தண்ணியும். இது 2ம் தான் எங்கட சாப்பாடாக இருந்துச்சு. பேரீச்சம் பழம் மிக முக்கியமான ஒன்று. உங்களோட எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. நோம்புல மட்டுமல்ல, எந்த அளவுக்கு பேரீச்சம் பழத்துடைய ஆரோக்கியம் உண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டுல பேரீச்சம் பழம் இல்லையோ அந்த வீடு வறுமைக்குரிய வீடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பொறுமதியான ஒரு சாப்பாடு. பேரீச்சம் பழத்துல பானி கலந்ததை சாப்பிடாதீங்க. சுகர் பேஷண்ட், நீங்க பானி கலந்த சாப்பாடு, நீங்க பானி கலந்த அந்த ஈச்ச பழத்தை சாப்பிடாதீங்க. அந்த ஈச்ச பழத்துல காஞ்ச ஈச்ச பழம் பெஸ்ட் எனர்ஜி.
புள்ள கிடைக்குதா ஹெச்பி லெவல் குறைவுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருவீங்க நீங்க. ஒன்றுமில்ல, ஹெமோகுளோபினுடைய குறைவு. ஹெமோகுளோபினை கூட்டுறது டேப்லெட்டும் விட்டமினும் அல்ல, ஈச்சப்பழம். அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன சொன்னான் அல்லாஹ், புள்ள கிடைக்கிற நேரத்தில் போயிட்டு நீங்க ஈச்சப்பழம் மரத்தை ஆட்டுங்க, புலங்குற புழுகிற ஈச்சப்பழத்தை எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான சாப்பாடு. பயப்படாதீங்க. கன்சீவ் ஆகிக்கிற 7, 8, 9 மாசம் நோம்பு பிடிக்கவும் மேலும் நோம்பு திறந்ததுக்கு பிறகு நல்ல ஈச்சப்பழத்தை சாப்பிட சொல்லுங்க. காஞ்ச அந்த ஈச்சப்பழம். டயர்டா ஆயிக்கிறீங்களா, பஃபியன் ஊத்துங்களே, செஞ்சிடாதீங்க. பேருந்துகளே சரியான செஞ்சிடாதீங்க, அது உடலை பெய்து தாக்கும். ஒரு 5 ஈச்சப்பழம், பேரீச்சம்பழம், ஒரு 3 பேரீச்சம்பழம் எடுத்து சாப்பிடுங்க. தண்ணிய குடிங்க. எவ்வளவு ஒரு உடல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டுங்கிறத தெளிவாக பார்ப்பீங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நீளமான ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் இந்த ரமலான்ல எங்களோட ஆரோக்கியத்தை அதோட சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறான். கியாமுல் லைல் தொழுக மிக முக்கியமானது. தராவீஹுடைய தொழுக, அதுட ஆரோக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு வச்சு. நீங்க பாருங்க, நல்லா கொஞ்சம் தேடி பாருங்க. முடிவெற்றாள்கள் தானே, முடிவெற்றாள்கள் அவங்களோட பரம்பரை, பாப்பா முடிவெற்றா, தம்பி முடிவெற்றா, மத்தவங்க முடிவெற்றாங்க. நோயால தாக்கப்பட்டிருக்கிறாங்களா, சுகரால தாக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. அதிகமா முடிவெற்றவங்க நோய்வாய்ப்பட மாட்டாங்க, சுகர் நோய் வராது. ஏன் தெரியுமா? அதிகமா நின்று கொள்றதுனால அவங்களோட ரத்தம் அதெல்லாம் வந்து உடல்ல சர்க்குலேஷன் சீரா போயிட்டு கொண்டிருக்கு. ஆனா ஸ்மோக் பண்றவங்களாக இருந்தா உடல் பாதிக்கப்படும். ஒரு நல்ல ஒரு மனிதர் முடிவெற்றவராக இருந்தா அவரை பாருங்க, அவருக்கு ஒரு நோயும் இருக்காது. கேட்டு பாருங்க அவர்கிட்ட. நிக்கிறது இந்த மூட்டங்கால் இதெல்லாம் தனியான சப்ஜெக்ட்ஸ், நிக்கிறதே தனியான ஒரு சப்ஜெக்ட். நிக்கிறது, நின்று கொண்டு நாங்க தொழுகிறது. சஹாபாக்கள் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு நிப்பாட்டி கொண்டாங்க. அதனால தராவீஹுடைய தொழுகை. இங்களை சாப்பாடு கண்ட்ரோல் ஆனா தராவீஹுக்கு வர சந்தோஷமாயிருக்கும். அதே மாதிரி குர்ஆன் திலாவத், ஆரோக்கியம். நான் ஒன்று சொல்றேன், நேரத்தோட சொன்னேனே, வைஃப் பிரச்சனை, ஒரே நோய்னு சொல்ற, ஒரே கஷ்டம்னு சொல்ற, ஒரே சிரமம்னு சொல்ற, ஒன்றுமில்லை. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இன்றைக்கு காய்க வசியம், மானசிக வசியம், சியத அசூவக், மானசிக வசியம் இன்றைக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதிகமான வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லாருமே உல ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஒன்றுமே செய்யவான குர்ஆனை கையில கொடுங்க. இன்னைக்கு சைக்காட்ரிக்கோ, கவுன்சிலர்ஸோ, சைக்கோ தெரபிஸ்டோ இன்னைக்கு யார்ட்டையும் போக தேவையில்லை, குர்ஆனை கையில கொடுங்க. அவங்கள்ட்ட ரமலான் ஆரோக்கியம், நிம்மதி கிடைக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுறதெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனின் மூலமாக. ரெண்டாவது நீங்க எந்த ஜிம் வைத்திட்டு போக தேவையில்ல, வைஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னமா செய்தி, சும்மா இருக்கிறீங்களா, என்ன விஷயமோட பேசுங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் டைம் எடுத்து பேசுங்க. அவங்களோட மகளை கூப்பிடுங்க. 17 வயசு 18 வயசு மகள் என்ன செய்யுது, மகள் விஷனாலும் அவங்களோட பேசிக்கொள்ள கிடைக்கல, சொல்லுங்களே மகள். இதே போல அவங்களோட ஒவ்வொரு நாளும் பேசணும். மகள் ஒவ்வொரு நாளும் உன மகனை கூப்பிடுங்க, களத்துல கைய போடுங்க, மகன் வாங்கலே பள்ளி போ, மோளை ஜோக் கொண்டா மகன் இத நிலைமைக்கு நீங்க உங்களை மாத்திக்கோங்க. எங்களோட நாட்டுக்கு கவுன்சிலிங் எப்போ வந்தது தெரியுமா? கவுன்சிலிங் 2004 எப்ப சுனாமி வந்துச்சோ அதுக்கு பிறகுதான் கவுன்சிலிங் உடைய சப்ஜெக்டே வந்துச்சு. 1974 தான் கவுன்சிலிங் முதலாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. ஏண்டா மக்கள் பிஸி ஆகிட்டு போற நேரத்துல ஆட்களுக்கு பேசுறதுக்கு உத்தரவு இல்லை. இப்ப இதோட அதாவது சிசோபேனியாவோட சம்பந்தப்பட்ட ஹிலூசினேஷன், டிலூஷன் இதெல்லாம் என்ன? இப்ப மனநோயாளி 40 வயசுல மனநோயாளி, ஏன் காரணம்? அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து கேளுங்க. மகன் படிச்சாரு, அவர் அப்ரோட் போயிட்டாரு, மகள் கல்யாணம் முடிச்சு அங்க போயிட்டாரு, பேசுறதுக்கு ஒத்தரும் இல்ல, கதைக்கிறதுக்கு ஒத்தரும் இல்ல. யோசிச்சு மாப்பிள்ளைங்க அவர் ஜப்புக்கு போயிட்டு வாரா, வேற ஒன்றும் தேவையில்லை. நீங்க இவன் நான் மாப்பிள்ளை இருக்கிறேன், இவன் ஒரு ஜாதி மனநோயாளியா போயிட்டீங்கிறா, சைக்காட்ரிக்ட போய் டேப்லெட்டை கொடுத்து, டேப்லெட் ஒன்றும் தேவையில்லை, உட்கார வச்சு பேசுங்க, அவங்களோட திரிங்க, கதைங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொன்றும் அமல்கள் என்னோட வாழ்க்கையில ஈடேற்றம், ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, ஒரு மிக நீளமான தலையங்கம். இந்த விஷயங்களை நாங்க சரியா விளங்கி எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்துக்கொள்வோமாக இருந்தா அல்லாஹ் பெரிய மாற்றத்தை உருவாக்குவான். ஆரோக்கியமாக இருக்கையிலும் எப்பவுமே துவால அல்லாஹ் ஆரோக்கியதாயா, அல்லாஹ் புள்ளைக்கு ஆரோக்கியத்தை கூடிய, அல்லாஹ் சதகா மிக முக்கியமான ஒரு அமல்.
இந்த ரமலான்ல விசேஷமான ஒரு அமல். நான் ஒன்று சொல்றேன், வீட்டில் ஒரு டில் பாக்ஸ் ஒன்று வைங்க. ஏண்டா சதகா கொடுக்கறதுக்கு சேப்புள்ள கையெடுத்து போட்டு எடுத்தா கொடுக்கறதுக்கு ஒத்தரும் இல்லை, மர சேப்புக்குள்ள போட்டுக்கொள்றோம். நாங்க வீட்டில் ஒரு டில் பாக்ஸை வைங்க. காலையில பிள்ளைகளை கூப்பிடுங்க, மனைவியை கூப்பிடுங்க, எல்லாத்த கையிலையும் 10 ரூபா 5 ரூபா 100 ரூபா கொடுங்க. இந்த டில் பாக்ஸுக்கு போடுங்க, துவா செஞ்சுக்கணும். யாழ்லா வாழ்நாள் ஆரோக்கியத்தாயல்லா, கடன் பிரச்சனை இல்லாமல் ஆக்கிடியாள்லா, பயங்கர மூத்த விட்டு பாதுகாத்தடியாள்லா, அமளி பாட்டுகளை ஏற்றுக்கோயாள்லா, எனக்கு பாவங்களை மன்னியாள்லா, எல்லாரும் சொல்லி 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 போட வைங்க. டில் பாக்ஸ் நிறைஞ்சிருச்சா மஸ்ஜிதுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. என்ன சதக்கா, அவங்களுக்கு சதக்கா எப்பெல்லாம் ஏழுமோ சதக்கா கொடுங்க. என்ன நோய்ந்தாலும் வயிறு சொல்றா பிள்ளைக்கு சரியான மட்டும் காய்ச்சலே, ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க இங்க ஒரு இருக்கா காசை யாரெல்லாம் உள்ள வீட்டுல பிள்ளைக்கு காய்ச்சலாமே அல்ல, நீ குணப்படுத்துறியாள்லாம் சதக்கா கொடுத்துருங்க, சதக்கா கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஓடவான டாக்டர்கிட்ட தூக்கிக்கொண்டு நான் அந்த ஃபீல்ட் இருக்கிறேன், நான் கேம்பஸ்ல படிச்சு கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் அந்த ஃபீல்ட் இருக்கிறேன். உங்கள்ட்ட நான் தெளிவாக சொல்றேன், நான் படிக்கிறதே இந்த ஹக்க உங்களுக்கு சொல்லதான். தூக்கிக்கொண்டு ஓடவான, நீங்க தூக்கி கொண்டு ஓடவா, சதக்கா கொடுங்க. அல்லாஹ் அவன் தான் நோய தாரவன், அவன் தான் லேசாக்குறவன். முதலாவது இதை செஞ்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு ஆரோக்கியமான வாழ்க்கையோட வாழ்க்கையில தருவான். அப்படியான நிலைமைய நாங்கள் இந்த ரமலான்ல இருந்து கடைப்பிடிப்போம். இன்றிலிருந்து அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, புரிந்து கொள்வானா. வாழ்க்கையில ஆரோக்கியமான நிலைமை உண்டாக்கிடுவாயாக. இந்த அமல் இபாதத்துகள யகீனை உண்டாக்கிடுவாயா. இதன் மூலமாக வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் என்ற நம்பிக்கை உண்டாக்கிடுவாயா. ஆசை ஆர்வத்தோடு அமலை பார்த்து ஈடுபடக்கூடியவர்களாக்கிறியா. இந்த ரமலான்ல நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செய்யப்பட்ட அமலாக நாங்கள் மாற்றி தந்தருள்வாயா. அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எல்லோருடைய உள்ளங்கள்லையும் நிறைய ஹலாலான ஹாஜத்துகள் இருக்குது யா அல்லாஹ். நீ அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்துடுவாயா. யா அல்லாஹ் ஈமானுடனே வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கக்கூடிய